எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீரை. இந்த கீரை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய கீரை. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு தடவைனாச்சும் இந்த கீரையை எடுத்துக்கணும். இந்த வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரை வெறும் இலையை மட்டும்தான் கிள்ளி வைக்கணும். ஏன்னா அதோட தண்டுகள் வந்து நார் தன்மை இருக்கிறதுனால அது நமக்கு மிக்சியில் வையும் மெசையாது, கல்ச்சட்டிலையும் கடைய முடியாது. இப்போ ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ கூடவே அலசி வச்சிருக்க வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சியில் சும்மா ஒரு ஓட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி. இப்போ கடுகு பொரிஞ்சதும் அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சும்மா ஒரு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கீரையை நல்லா வதக்கியாச்சு. இது இல்லாமல் பருப்பையும் நல்லா வேக வச்சுட்டோம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெந்தயக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.